இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வாட்ச் பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட் நிஞ்சா கால் 2 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச்சு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆப்பிள், சாம்சங் அதுக்கப்புறம் நல்ல அதர் பிராண்ட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஃபோசில் இதெல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே பே பண்ண வேண்டியிருக்கும். பட் ஃபயர்போல்ட் வந்து எப்படின்னா ரொம்ப லோ செக்மெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வாட்சோட எம்ஆர்பி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பாருங்கள், 799, அதாவது ஆல்மோஸ்ட் 8,000 ருபீஸ். பட் இதோட ஆஃபர் பார்த்திங்கன்னா 2,000 ருபீஸுக்கு நாங்கள் வாங்கினோம். இதுவும் அஸ் யூஷுவல் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். அதாவது ஓப்பன் பண்ணி தந்துட்டாங்க. பட் இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுக்காக நான் இந்த பாக்ஸ் எல்லாம் மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். பட் இதை யூஸ் ஒன்றும் பண்ணி பார்க்கல. இப்போ உங்கள் முன்னுக்காக தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். இந்த வாட்ச் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் SpO2 மானிட்டரிங் இருக்குது, 27 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது, மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூடூத்தில் மொபைல் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதோட ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.7 இன்ச் HD டிஸ்பிளே 240x280 ரெசல்யூஷன்ஸில் இருக்குது. ஹார்ட் ரேட் பார்த்துக்கலாம், ஸ்லீப் மானிட்டரிங், செடன்டரி ரிமைண்டர், ஃபீமேல் ஹெல்த் கேர், டிஸ்டன்ஸு, கேலோரி கன்சம்ஷன் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் மோட் பார்த்திங்கன்னா வாக்கிங், ரன்னிங்கு, சைக்கிள், ஸ்கிப்பிங், யோகா, பேட்மிண்டன், ஃபுட்பால் அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கலாம். வெதர் மோட் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, கேமரா கண்ட்ரோல், அலாரம், டைமர், ஃப்ளாஷ்லைட்டு. ஃப்ளாஷ்லைட்னால் வாட்சில் ஃப்ளாஷ்லைட் இருக்காது, நம்ம மொபைலில் உள்ள ஃப்ளாஷ்லைட்டை நம்ம இந்த வாட்ச் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மோரோவர் பார்த்திங்கன்னா இது வந்து iOSக்கும் சப்போர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆப்பிள் யூசர்ஸும் இந்த வாட்சை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்சை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா பாக்ஸ் இதில் ஒரு மேனுவல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதோட பற்றி நல்ல பேக்கிங் வந்து நல்ல அட்டகாசமாக சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல சேஃபாக. பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்ச். வேறு எது பாக்ஸுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, ஒரே ஒரு சார்ஜர் கேபிள், மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள் தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஆர் கார்னர்டு என்ன வச்சுருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் ஃபார் வாரண்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 2 சப்ஸ்கிரிப்ஷனும் நான் ரிவ்யூஸில் பார்த்தேன். இந்த 2 சப்ஸ்கிரிப்ஷனும் ஒர்க்கே ஆகாது, சும்மா இது பண்ணதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. பட் அது எப்படின்ட்டு தெரியலை. நம்ம அதை நெக்ஸ்ட்டு தான் பார்க்கணும், இது ஒர்க் ஆகலையான்னு. நான் அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஃபயர்போல்ட் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாட்சில் விராட் கோலியோட வால்பேப்பர் டிஃபால்ட்டாகவே வச்சுருக்கிறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் கம்பெனிஸ் வந்து கஸ்டமர் கொடுக்கக்கூடிய பைசாவுக்கு அடுத்த ஃபீஸ்லாம். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் விரும்ப மாட்டேன். இந்த மாதிரி இதை நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம், நம்ம இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி இது அப்படின்ட்டு. உங்கள் மெனு வந்திருக்கு, நம்ம எப்படின்னு பார்ப்போம். டச்சு சென்சிட்டிவ் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்க்கும்போது வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், கிளைம்பிங், ரக்பி, கோல்ஃப், டச்சு சென்சிட்டிவ் நல்லா தான் இருக்குது. தென் ஸ்க்ரோல் ஒர்க், நம்ம ஆப்பிள் மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது இதாக மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்பிள் வாட்ச், அதுக்கப்புறம் சில காப்பி வாட்சஸ்லேயே அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஸ்க்ரோல் ஒர்க் ஆகிற மாதிரி. ஜஸ்ட் இதில் வந்து ஸ்க்ரோல் வந்து பேக் போகிறதுக்கு மட்டும்தான் அந்த பட்டன் ஒர்க் ஆகுது. ஹார்ட் ரேட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ரீட் பண்ணுது ஹார்ட் ரேட்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 70 ஆல்மோஸ்ட். ஏன்னா நான் இப்போ ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறேன், எந்த எக்ஸசைஸும் எதுவுமே பண்ணலை, ரொம்ப நார்மலாக இருக்கிறனால 70 அப்படின்ட்டு ரெக்கார்ட் ஆகிருக்குது. அகைன் ஆட்டோமேட்டிக்காக 86ன்னு போயிடுச்சு கையிலேருந்து எடுத்தோன்னே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஐ மீன் இப்போ தான் O2 லெவல், SpO2 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளட் ஆக்சிஜன் லெவல். ப்ளீஸ் வியர் குட் அண்ட் ட்ரைன்னு சொல்லுது. நம்ம இதில் எந்த இதில் எந்த லெவலில் இது ரெக்கார்ட் பண்ணுதுன்னு தெரியலை. எந்த லொக்கேஷனில் வச்சா அது கரெக்டாக ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம் எப்படின்ட்டு. புதிய வாட்ச் இல்லை, ஸோ நமக்கு அந்த பொசிஷனிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். 97 கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் இதோட சார்ஜிங், அதுக்கப்புறம் அதர் ஃபீச்சர்ஸ், அந்த ஆக்யூரசி, லொக்கேஷன் ஆக்யூரசி, ஸ்டெப் கவுண்டெல்லாம் வந்து எப்படி எடுக்குது, அதுக்கப்புறம் கால் மியூசிக், கால் சவுண்டு, கால் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் எப்படின்ட்டு இனிமேல் நம்ம டெய்லி யூசேஜில் தான் கைஸ் தெரியும். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அப்டேட் தான். பட் இதோட அந்த டச்சு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ், அது இது எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொன்று வாட்ச் பயங்கர வெயிட், ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஃபோசில் வாட்செல்லாம் இருக்குதுல்ல, இந்த ஸ்டீல் வாட்சஸ் அந்த மாதிரி இருக்குது. சரி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு லேட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.